செமையா சமைச்சிருக்க. சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு டேஸ்ட் எப்படி ஒரு சமையல். உண்மையாவே தால் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. தேங்க்யூ சார். மேடம், உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு போடட்டுமா? வேண்டாம், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆ, எனக்கும் சாப்பாடு போதும். சார், ஸ்வீட்ல என்ன கொண்டு வரட்டும்? ஸ்வீட்டை சாப்பிட நான் ரூமுக்கு வரேன். ஸ்வீட்டை சாப்பிட நான் ரூமுக்கு வரேன். சின்னையா, நீங்களா? அது என்னன்னா, தூக்கமே வரலையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். இங்க வரலாமேன்னு வந்துட்டேன். நீங்க இப்போ நல்ல விஷயம் பண்ணீங்க. சரி, நீ என்ன உண்மையாவே மன்னிச்சிட்டல? ஆ, ஆ. இல்ல இப்ப கூட கோவமா இருக்கியா? இல்ல இல்ல சின்னையா, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? கண்டிப்பா. ஆ, அப்போ அப்படின்னா நான் ஒரு ஒரு செகண்ட். நான் உங்களுக்காக ஒரு ஷர்பத் பண்ணி வச்சிருக்கேன். ஓ நைஸ். அதனால நீங்க முதல்ல இத. சரி, கொண்டு வா. ம். நைஸ்யா, ரொம்ப நல்லா பண்ணிருக்க. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி. உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே நிலவு பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அடியே, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா?
என்னாச்சு? நான் எப்படி கீழே வந்தேன்? ராத்திரி நல்லா தூங்கிட்டீங்க. தூங்கும் போது உருண்டு உருண்டு கீழே விழுந்துட்டீங்க. அப்படியா? நான் எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கவே இல்லை. ராத்திரி முழுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல? அப்புறம் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. விடிஞ்சிருச்சா என்ன? இல்ல, இன்னும் விடியல. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். மம்மி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் இங்கிருந்து போயிடுறேன். இருங்க, உங்களோட போன் எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. பெரியய்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். அப்படியா? அந்த உண்மை என்ன? இதான், இந்த அழகான பூ மேல எனக்கு ஆசை வந்துருச்சு. உண்மையா? புல்மதி, நீ இந்த வீட்டுக்கு தான் வேலைக்காரி, என் மனசுக்கு நீ மகாராணியா? ஜெகதீஷ், என்ன இதெல்லாம்? அது வந்து சுமன். மேடம், வாய் மூடு. நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கல, நடுல நீ எதுக்காக பேசுற? முதல்ல இங்க வெளியே போ. சுமன், இவன் எங்கேயும் போக மாட்டான். கையை விடு முதல்ல. ஒரு வேலைக்காரிக்காக கட்ட பொண்டாட்டியை ஏமாத்துறீங்களா நீங்க? எத்தனை நாளா இதெல்லாம் நடக்குது? இப்ப நான் உங்களுக்கு அசிங்கமா தெரியறேனா? போய் ஒரு வேலைக்காரி கிட்ட மயங்கிட்டீங்க. சுமன், சாரி. என்ன சாரிப்பா? இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி மம்மி ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா? வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, ஆமா, எனக்கு அவளுக்கு உறவு போய்கிட்டு தான் இருக்கு. இது என் வீடு. எனக்கு எப்படி தோணுதோ அப்படி எல்லாம் நான் செய்வேன். ஆமா, உங்க 2 பேருக்கும் நான் பண்றது தப்புன்னு பட்டதுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நடைய கட்டுங்க. என்ன? சுமன், எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் இங்க நாள் பூரா நின்னுக்கிட்டு உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஏய், என்னடி டிராமா பண்ற? ஒன்னதான் கேக்குற, என்ன டிராமான்னு? ராஜீவ், கையை விட, எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்கட்டும். நேத்து நீ ஏன் கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்த, இப்ப என் அப்பா கூடயா? ஆமா, என்ன இப்போ? நீ தானே சொன்ன எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு. நான் இந்த வீட்டோட வேலைக்காரின்னு. அந்த தகுதி எனக்கு கிடைக்கிறதுக்கான வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா? இப்ப நான் உன்னோட பொண்டாட்டி கிடையாது, உன்னோட சின்ன மாவாயிட்டேன். ஏய், வார்த்தையை அளந்து பேசு. இனி வார்த்தை அளந்து வரப்போற சின்னம்மா கிட்ட நீ தான் ஒழுங்கா பேசணும். இல்லைன்னா நீ ஜாலியா செலவு பண்ண பணம் கிடைக்குதுல்ல, அத கூட உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு கொடுக்க விடாம பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இத பாருங்க மல்ஹோத்ரா சார், உங்க பேமெண்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஏதோ இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கரெக்டா தான் நான் பேமெண்ட்டை கொடுத்துருக்கேன். சொல்லுங்க மல்ஹோத்ரா சார், பிசினஸ்ல கைக்கு வரும் போகும், இதெல்லாம் சகஜம் தானே? பார்த்துக்கலாம் மல்ஹோத்ரா சார். எப்ப நீங்க சட்டம் அதுன்னு பேசுறீங்களோ கோர்ட்ல நாம சந்திப்போம். பெரியய்யா, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பிசினஸ்ல லாபம் நஷ்டம் இருக்குதானே செய்யும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன். வாங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க. நல்லா இருக்கா ஐயா? சுகமா இருக்கு. உண்மையிலே நீங்க வேலை டென்ஷனை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறீங்க. ஆமா புல்மதி, ஆனா என்ன பண்றது,
வேலைன்னா டென்ஷன் இருக்கத்தானே செய்யும். கூடவே இப்போ சுமனோட ராஜீவோட டென்ஷனும் சேர்ந்துக்குச்சு. அவங்க 2 பேரும் ஏதோ புது ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய கதையாக அட பேசியிருப்பாங்களே. என்னய்யா, நீங்க என்ன நினைச்சு கவலையே படாதீங்க. என்னால என்ன பாத்துக்க முடியும். இப்ப நல்லா இருக்கா ஐயா? நிச்சயமா புல்மதி, நீ உன் கையில் ஏதோ மாய மந்திரம் வச்சிருக்க. என் டென்ஷன் எல்லாம் அப்படியே இறங்கி போச்சு. என்ன இதெல்லாம்? இங்க பார், இது என்னோட ரூம். இப்ப மரியாதையா எங்கேயாவது வெளியே போறியா இல்லையா? அப்புறம் இந்த நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ போ. சுமான், கையெடு. அவன் மேல இருந்து கையெடு. உனக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் சொன்னா புரியவே புரியாதா? நான் ஏற்கனவே இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இவ எங்கேயும் போக மாட்டா. அப்புறம் கேட்டுக்க, இன்னிலேருந்து இவ இந்த ரூம்ல தான் தங்குவா. உனக்கு இடம் இனிமே அவ ரூம்ல தான். அவுட். உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொன்னேன். பூல்மதி, இவ்வளவு வெளியே தள்ளு. இவளோட ஒரே தலைவலியா போச்சு. அவுட். கிளம்பு கிளம்பு. போங்கறல. என்னோட ரூம் இது. மம்மி அழாதீங்க மம்மி. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிடலாம். தினமும் நம்மள அப்பா அவமானப்படுத்துறதோட நம்ம வெளியே போறதுதான் நல்லதுமா. இல்லப்பா, நாம அந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. இப்ப இந்த விஷயம் இந்த வீட்டு 4 செவத்துக்குள்ளதான் இருக்கு. நாளைக்கு வெளியில யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுவும் இல்லாம நாம எங்க போறது? இது நம்ம வீடு. போக போக எல்லாம் எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் தைரியமா இரு. நீ கவலைப்படாத. சோனியா, ஜோதி, நீங்க 2 பேருமா திடீர்னு இப்படி? ஏன் சொல்லவே இல்ல? ஒருவேளை நாங்க சொல்லியிருந்தா அதுல சர்ப்ரைஸ் எங்க இருந்து இருக்கும்? சரி, உள்ள வாங்க. இந்த வாரம் எங்களோட வீட்ல கப்பல் பார்ட்டி இருக்கு. நீங்களும் சாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். நான் வர்றதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா இப்பெல்லாம் அவரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க வந்துடுறோம். சுமன், இவ உன் வீட்டு வேலைக்காரி தானே? வேலைக்காரியா இருந்தேன். இப்ப நான் ஜெகதீஷ் சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படிதானே மேடம்? சாரி சுமன். சுமன், என்ன பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ டீ டிஃபன் கூட கொடுக்கவே இல்லையே. சரி, போய் உன்னோட காஸ்ட்லியான கப் செட்ல காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்துரு. புரிஞ்சுதா? ஏன் என்ன இதெல்லாம்? ஃபுல்மதி, தயவு செஞ்சு நீ உள்ள போய் ப்ளீஸ். இங்க பாரு சுமன், இப்போ உண்மையை சொல்ல நீ இவ்வளவு பயப்படுற? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதுல நம்பிக்கை வரலன்னா நீங்க நேரா ஜெகதீஷோட ரூமுக்கே போய் பாத்துக்கலாம். அங்க இப்போ என்னோட திங்ஸ் தான் இருக்கு. அப்புறம் மேடமோட பொருள் எல்லாம் என்னோட ரூம்ல இருக்கு. இப்ப கண்ணீர் விடுறதால என்ன பிரயோஜனம்? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் அந்த காஸ்ட்லியான கப் செட்ல. புரிஞ்சுதா? நிறுத்து. உனக்கு என்ன தைரியம்? எங்க அம்மாவே அவமானப்படுத்துவியா? ஒருவேளை உண்மையை சொல்றது உங்களுக்கு அவமானமா தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ராஜு மகனே? ஃபுல்மதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த மனுஷன் என்னோட 25 வருஷம் அன்பை தூக்கி எறிஞ்சாரோ அந்த மாதிரி ஆளு முன்னாடி உன்ன மாதிரி வேலைக்காரிக்கு என்ன மதிப்பு இருக்கும்? வேலைக்காரி நீ தாண்டி. ஏய், போதும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ராஜு, வீட்டை விட்டு வெளியே போ. ராஜு, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றல. ராஜு, விடு. என்ன போடி. நான் ஜெகதீஷ் சார் கிட்ட ஏய், இங்க சொல்லிட்டு பார். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. நான் எங்க அப்பாவுக்கு பயப்பட போறதில்ல.